உங்களுக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்படி தான் செஞ்சாலும் வீட்டில் அந்த ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வரலன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த பாஸ்தா ரொம்பவே ஹெல்த்தியாக தான் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது நான் மில்லட் பாஸ்தா. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்தா எடுத்துக்கலாம். நான் வந்து மில்லட் பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பாஸ்தா இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பாஸ்தா பாக்கெட்டோட சேர்த்து மசாலாவும் கொடுத்துருவாங்க. இப்போ பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு பாஸ்தாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்தாவை நீங்க ஃபுல்லா குக் பண்ணிடக்கூடாது. ஒரு 80% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஷேப் ஒழுங்கா இருக்காது. இப்போ குக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாஸ்தா மேலே ஐஸ் வாட்டர் ஊற்றி அலசிக்கலாம். அதுக்கப்புறம் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும் போது உங்களுக்கு ஒன்று ஒட்டாம நல்லா ட்ரை ஆகாம இருக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி, 3-5 வரமிளகாய் ஆட் பண்ணி நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணியை நல்லா சூடா இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற வைக்கும் போது தக்காளியும் மிளகாயும் நல்லா சாஃப்டா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்டா வரும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்லயோ பிளெண்டர்லயோ போட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இன்னொரு பேன்ல 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்த பின்னாடி 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கேப்சிகம், 1 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கெட்டோட கொடுத்த பாஸ்தா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இல்லாதவங்க கரம் மசாலா, சில்லி பவுடர், மல்லித்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த டேஸ்ட்ல வந்துடும். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் உங்ககிட்ட இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டு மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாஸ்தா வீட்லயே ரெடி ஆயிரும்.